உங்ககிட்ட சேலஞ்ச் பண்ணலாம். இதில யாரு கொலையாளின்னு உங்களால கண்டே பிடிக்க முடியாது. உங்களுக்கு 1 சாய்ஸ் இல்ல 2 சாய்ஸ். வெப் சீரிஸ் தொடங்கி ஒரு 4, 5 எபிசோடு முடியிற வரைக்கும் யாரு கொலையாளியா இருப்பான்னு நீங்க கெஸ் பண்ண தொடங்குங்க. முடியும்போது வரைக்கும் உங்களால கண்டிப்பா கெஸ் பண்ணவே முடியாது. இவனா தான் இருப்பான் அப்படின்னு. தமிழ்ல வந்ததிலேயே ஒரு டாப் 3ல கண்டிப்பா வர வேண்டிய வெப் சீரிஸ் தான் இது. இந்த வெப் சீரிஸோட பேரு குற்றம் புரிந்தவன். இதில 2 பேரு ஹீரோவா நடிச்சிருக்காங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பசுபதி, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா வித்தார்த். இவங்க 2 பேரும் தான் நடிச்சிருக்காங்க. வெப் சீரிஸோட ஒன்லைன் என்னன்னா, ஃபங்ஷன் அன்னைக்கு திடீர்னு ஒரு சின்ன பொண்ணு 12 வயசு பொண்ணு காணாம போயிருது. அத தேடி எல்லாரும் அலையுறாங்க. நம்ம ஹீரோ முதற்கொண்டு அலையுறாரு. ஆனா, அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடோட கடைசி எண்டுல அந்த குழந்தை எங்க இருக்குன்னு உங்களால ஜட்ஜே பண்ண முடியாது. அத காமிச்சிருவாங்க. அங்க தொடங்குற பீக்கு மொத்தமே 7 எபிசோடு தான். 7 எபிசோடு கடைசியில முடியிற வரைக்கும் சூப்பரா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. சீரியஸா இந்த டைரக்டர பாராட்டியே தீரணும். ஒரு இடத்துல கூடி கொஞ்சம் கூடி போர் அடிக்காம பண்ணியிருந்திருக்காங்க. அதே மாரி இந்த மாரி வெப் சீரிஸ்லலாம் நடிக்கிறதுக்கு அவ்ளோ சான்ஸ் இல்லன்னுலாம் சொல்லவே முடியாது. ஏன்னா, பசுபதி, வித்தார்த் 2 பேரும் போட்டி போட்டு சூப்பரா நடிச்சிருந்திருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே எப்படி பண்ணணும்னு இந்த வெப் சீரிஸ பார்த்தே கத்துக்கலாம். ஏன்னா, கொஞ்சம் கூடி போர் அடிக்காம பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். இது பார்த்தீங்கன்னா, ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் வெப் சீரிஸ். ஸோ, அதுக்கு தகுந்தாப்புல நீங்க இவன் யோசிச்சுட்டே இருக்கிற அளவுக்கு சூப்பரா எடுத்திருந்திருக்காங்க. ஸோ, மிஸ் பண்ணாம இந்த வெப் சீரிஸ பாருங்க. இது என்ன ஓடிடில இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஓடிடின்னு ட்ரை பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். 10 டேஸ்ல 100 வீடியோஸ் சஜெஷன் பண்ண போறோம். ஸோ, நம்ம பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.